17 வருஷமா கப் அடிக்காதப்பவே ஆர்சிபி ரசிகர்கள் ஆர்சிபி டீமை தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கிறாங்க. இப்போ சொல்லவா வேணும், போதும்டா சாமின்ற அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் வரும்பொழுது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஐபிஎல்ல ஆர்சிபி சிஎஸ்கே மேட்சும் இருக்கும். கிரவுண்டுக்குள்ள ரெண்டு டீமுக்கும் ஜெயிக்கிறதுக்கான சண்டை நடந்துகிட்டு இருந்தா கிரவுண்டுக்கு வெளியில இந்த ரெண்டு டீமோட ஃபேன்ஸுக்கு நடுவுல வாயில வாரே நடந்துகிட்டு இருக்கும். கடந்த ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே டீம் நிறைய தவறுகளை செஞ்சிருக்கிறாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல 10வது இடத்துல இருந்தாங்க. போன முறை செஞ்ச தப்புனால நாம கடைசி இடத்துல வந்ததுனால போன முறை யாரெல்லாம் தவறு செஞ்சிருந்தோமோ, தவறான பிளேயர்களை எடுத்து வச்சிருந்தோமோ அவங்களெல்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த முறை சரியான ஆட்களை தேர்வு செய்யும்னு மினி ஆக்ஷன்ல தேர்வு செஞ்சிருக்காங்க. ஆனா ஆர்சிபி அணி அப்படிலாம் கிடையாது. டிஃபெண்டிங் சாம்பியன் ஆச்சு. அவங்க ஒரு சில தவறுகளை மட்டும்தான் செஞ்சிருப்பாங்க. அந்த தவறுகளை இந்த மினி ஆக்ஷன் மூலமா சரி செய்வோம் சொல்லிட்டு தான் இந்த இடத்துல சரி செஞ்சிருக்காங்க. ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் பலம் பலவீனம்லாம் செகண்டரி தான். அந்த டீம்ல 5-6 நபர்கள் மேட்ச் வின்னரா இருக்கிறது தான் போன முறை சாம்பியன் ஆனதற்கே காரணம். ஒத்துக்கிட மனம் இல்லைனாலும் அதான் உண்மை. இந்த 2026ல போன முறை பலமா இருந்த நபர்கள் இந்த முறை பலவீனமா மாறி இருக்கிறாங்க. சோ ஆர்சிபி அணியோட பலம் பலவீனத்தை பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல கட்டாயமா 11 பிளேயர்கள்ல விராட்டும் சால்ட்டும் தான் ஓப்பனிங் இறங்குவாங்க. விராட்டை பத்தின கவலையே கிடையாது. அவருடைய ஃபார்ம் குறித்து யாருக்குமே எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. ஆனா சால்ட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கண்டிப்பா ஃபார்ம்ல இல்லன்னு தான் சொல்ல முடியும். 2026 T20 வேர்ல்டு கப் தொடர்ல இவர் கிட்டத்தட்ட 9 போட்டிகள் விளையாடி 130 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அதுலயும் 6 போட்டியில சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆகி இருக்காரு. மீதம் இருக்கக்கூடிய இப்ப இந்தியாவுல நடந்துச்சுன்னா அந்த கிரவுண்ட்ல எங்கேயுமே அவர் பெரிய நாக்கு விளையாடல. பள்ளிக்கலை கிரவுண்ட்ல மட்டும் தான் 63 ரன் அடிச்சிருக்காரு. சோ இதுக்கு மேல அவர் ஓபனிங் ஆட வைப்பாங்களான்னா கண்டிப்பா ஆட வைப்பாங்க. அதாவது மேட்ச் ஐபிஎல் ஆரம்பிச்ச 4 போட்டிகள்ல ஆர்சிபி விளையாடுறாங்கன்னா அந்த 4 போட்டியிலுமே வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுலயும் அவரால் ஃபார்முக்கு வர முடியலனா கண்டிப்பா அந்த இடத்துக்கு தேவ்தத் படிக்கல் முன்னேறுவார். அதுவும் இல்லாம தேவ்தத் படிக்கலால சால்ட் அளவுக்கு இம்பாக்ட உருவாக்க முடியுமா ஓப்பனிங்லனா கண்டிப்பா டவுட் தான். அது அவரால் ஏற்படுத்தவே முடியாது. அவர் அந்த இடத்துக்கு ஒருவேளை படிக்கல் வந்துட்டா இப்போ பேட்டிங் லைனப்ல ஆர்சிபி டீம்ல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும். ஷெப்பர்ட் இருக்கிறதா, டிம் டேவிட் உள்ள இருக்கிறதா, ஏன்னா ஃபாரின் பிளேயர் 4 பேர் தான் வரணும். ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ல ஒருத்தர் உள்ள இறக்குனாலும் ஆல்ரவுண்டர்ல 2 பேர் உள்ள வந்தாலும் கண்டிப்பா ஜேக்கப் பத்தல வெளியே எடுக்க முடியாது. ஆகிய காரணத்தினால சால்ட் வெளியே போயிட்டா அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். ஒருவேளை சால்ட் உள்ள இருந்தா டிம் டேவிட், ரொமேரியோ ஷெப்பர்ட் இந்த 2 பேர்ல ஒரு ஆள் வெளியே உட்கார்ந்தே ஆகணும். தேர்ட் பிளேயரா வழக்கம் போல தேவ்தத் படிக்கல் தான் விளையாடுவார்னு எல்லாருமே நினைச்சிருப்போம். ஆனா பேக்கப்புக்கு வெங்கடேஸ்வர் ஐயரையும் எடுத்து வச்சிருக்காங்க. காம்படிஷனுக்கு அவரும் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இங்க அதிகமாவே இருக்குது. அதுவும் இல்லாம போன சீசன்ல அதிகமான கோடி கொடுத்து எடுத்ததுனால அந்த பிரஷர்னாலேயே அவரால் விளையாட முடியல. 8 போட்டிகளில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு 138 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. ஆனா தேவ்தத் படிக்கல் போன சீசன்ல ஆர்சிபிக்காக 3 பெரிய நாக்க விளையாடி 10 போட்டிகளில் 237 ரன் அடிச்சிருக்காரு. இவருக்கு காயம் ஏற்பட்ட போது மாத்து வீரரா மயங்க் அகர்வால தான் உள்ள இறக்குனாங்க. அதே மாதிரி ஒருவேளை இந்த சீசன்ல இந்த இடத்துல தேவ்தத் படிக்கலுக்கு காயம் ஏற்பட்டா கண்டிப்பா வெங்கடேஸ்வர் ஐயரை தான் எடுப்பாங்க. ஆனா இன்னொரு சூட்சமும் இருக்குது. ரஜித் பட்டிதாரும் வெங்கடேஸ்வர் ஐயரும் ஒரே டீம்ல உள்ளூர் போட்டிகள்ல விளையாடி இருக்கிறாங்க. ஆகிய காரணத்தினால தேவ்தத் படிக்கலை விட்டுட்டு அவரை இழக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குது. ஆனா தேவ்தத் படிக்கல் கர்நாடக அணியை சேர்ந்தவர். ஆகையினால அவரையும் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் விட்டு தராது. சோ தேர்ட் பிளேயரா கண்டிப்பா தேவ்தத் படிக்கல் தான் விளையாடுவாரு. அவருக்கு பேக்கப் பிளேயரா தான் வெங்கடேஸ்வர் ஐயர் இருப்பாரு. நெக்ஸ்ட் 2 பொசிஷன் டவுட்டே தேவையில்லை. இவங்க 2 பேருக்கு மட்டும் தான். ஒன்னு ஜேக்கப் பத்தல், இன்னொன்னு ரஜத் பட்டிதார். இவங்களை தவிர வேற யாருமே அந்த பொசிஷனுக்கு போக முடியாது. இவங்களும் இந்த 2 பொசிஷனை தவிர்த்து வேற எங்கேயுமே இறங்க மாட்டாங்க. அதுலயும் ஜேக்கப் பத்தல் பத்தி நாம பேசவே தேவையில்லை. ஃபார்மை பத்தி பேச தேவையில்லை. ஸ்கோர் போர்டை பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா செமிஃபைனல்ல இந்தியாவுக்கு எதிராக T20 வேர்ல்டு கப்ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே பயமுறுத்தி இருக்கிறாரு. அதுவும் இல்லாம எல்லா எதிரணிகளையுமே இங்கிலாந்து டீமுக்காக விளையாடி கிட்டத்தட்ட 8 போட்டிகள்ல 280 ரன்கள் அடிச்சு பயமுறுத்தி வச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ரஜித் பட்டிதார் கண்டிப்பா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் இறங்க போறாரு. 8ல இருந்து 15வது ஓவர், அதாவது 2 விக்கெட் விழுந்துட்டு பிறகு ஸ்பின் வீசுறப்ப மட்டும்தான் இறங்குவாரு. சிவம் துபே எப்படி இந்திய டீம்ல ஸ்பின்னுக்கு எதிராக தாறுமாறா விளையாடுறாரோ அதே மாதிரி தான் ஆர்சிபி அணிக்காக ஸ்பின்னுக்கு எதிராக தாறுமாறா விளையாடுற ஒரே பிளேயர் ரஜித் பட்டிதார் மட்டும்தான். ஆகிய காரணத்தினால 8 to 15 ஓவர்ல ஸ்பின் வீசும்போது கண்டிப்பா 2 விக்கெட் விழுந்துட்டா இவர் தான் வருவாரு. 15வது ஓவருக்கு மேல 2வது விக்கெட் விழுந்தா கண்டிப்பா ஜேக்கப் பத்தல் மட்டும் தான் இறங்குவாருன்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். 6th பிளேயரா டவுட்டே கிடையாது, ஜிதேஷ் சர்மா மட்டும் தான் வருவாரு. ஜோர்டன் காக்ஸ் ஒரு ஃபாரின் பிளேயர், 4 ஃபாரின் பிளேயர் தான் உள்ள வச்சிருக்கணும். ஆகிய காரணத்தினால 5வது பிளேயரா ஒருத்தர் இறக்க முடியாது. காயமே ஏற்பட்டாலும் அந்த இடத்துல ஜிதேஷ் சர்மா தான் விளையாடுவார். ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலையில பலம்னு பார்த்தா பேட்டிங் லைன் அப் தான். 2 சேஸ் மாஸ்டர் இருக்காங்க. ஒன்னு ஜேக்கப் பத்தல், இன்னொன்னு விராட் கோலி. மீதம் இருக்கக்கூடிய பிளேயர்களும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்கள் தான்.
என்னதான் இவங்க 200க்கு மேல ஸ்கோர் அடிச்சாலும் இவங்களுடைய பலவீனமே இப்ப மாறி இருக்கிறது போலிங் யூனிட்ல மட்டும்தான். ஹேசல்வுட் வந்துட்டா பிரச்சனை கிடையாது, வரலன்னா மிகப்பெரிய ஒரு ஓட்டையே அந்த இடத்துல தான் இருக்குது. போன முறை ஆர்சிபி டீம் கப் அடிக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிளேயர் சிச்சுவேஷன்ல உதவி இருந்தாலும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இதுக்கு 90% காரணம் ஹேசல்வுட் மட்டும்தான். அவர் கிட்டத்தட்ட 12 போட்டிகளை விளையாடி இருக்கிறாரு. கடந்த சீசன்ல 18 விக்கெட்டுகள் எடுத்திருக்கிறாரு. பவுலிங் ஆவரேஜா 17 வச்சிருக்கிறாரு. என்னதான் ஸ்கோர் போர்டை இவ்வளவு தரமா வச்சிருந்தாலும் 2026 T20 வேர்ல்டு கப்ல காயம் காரணமா விளையாடல. அதே நிலைமையில இப்ப விளையாடாம போயிட்டா ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு போறதே கஷ்டம் தான். அதான் டஃபி இருக்கிறாரப்பா. ஹேசல்வுட் வந்தா என்ன வரலா என்ன, அவருக்கு ஈக்குவலான பிளேயர் டஃபி இருக்கிறதுனால யாருக்கும் எந்த கவலை இல்லைன்னு தான் நினைப்பீங்க. ஆனா ஹேசல்வுட் அளவுக்கு பவர் பிளேல பவரா பவுன்ஸ் வீச மாட்டாரு. அதே மாதிரி டெத் ஓவர்ல டேஞ்சரா யாருக்கரையும் வீச மாட்டாரு. இங்க எல்லா டீம்லயுமே சரி பேக்கப் பிளேயரும் மெயின் பிளேயர் மாதிரியே ஈக்குவலா இருப்பாங்க. ஆனா ஆர்சிபில மட்டும் பயமுறுத்துற மாதிரியே இருக்கு. சால்ட் வெளியே உட்கார வச்சு படிக்கல ஓப்பனிங் இருக்குன்னா சால்ட் அளவுக்கு இம்பாக்ட உருவாக்க முடியுமா? அதே மாதிரி தான் ஹேசல்வுட் வெளியே உட்கார வச்சுட்டு டஃபியை நம்ம உள்ள போட்டா ஹேசல்வுட் அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரு. டஃபி அந்த அளவுக்கு வீசலனா என்ன, துஷாரா இருக்கிறார்ல அவரை உள்ள போடலாம்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆனா இந்த இடத்துல ஃபாரின் பிளேயர் 4 பிளேயர் மட்டும் தான் உள்ள போட முடியும். பிரச்சனை எங்க இருக்குதுன்னா சால்ட்டை உட்கார வச்சுட்டாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். ஏன்னா டிம் டேவிடும் உள்ள வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி ரொமேரியா ஷெப்பர்டும் உள்ள வரணும்னு ஆசைப்படுவாங்க. சால்ட்டை உட்கார வச்சுட்டா துஷாரா பத்தி கொஞ்சம் யோசிக்க முடியும். சோ ஃபைனலா ஃபாரினர்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலரை எடுக்கணும்னா ஒன்னு ஹேசல்வுட் வந்தா கன்ஃபார்மா ஹேசல்வுட் தான் விளையாடுவாரு. மீதம் இருக்கக்கூடிய டஃபி துஷாரா இவங்க 2 பேர்ல யார் பவர் பிளேல பவரா வீசுவாங்க, டெத் ஓவர்ல டேஞ்சரா வீசுவாங்கன்னு பார்த்து கண்டிப்பா அவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் உள்ள போட முடியும். அடுத்ததா எஸ் ஜெயால் தான் திறமையான பவுலர் தான். ஆனா அவருக்கு இருக்கிற பர்சனல் பிரச்சனையை பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த சீசன்ல விளையாட மாட்டாருன்னு தான் தோணுது. ஒருவேளை அவர் விளையாடினார்னா அவர் வெளியில உட்கார வைக்க முடியாது. ஒருவேளை விளையாடலன்னா அவருக்கு ஈக்குவலான ஒரு பேக்கப்பை எடுத்து வச்சிருக்காங்க. மங்கேஷ் யாதவ் ஃபாஸ்ட் பவுலரை கண்டிப்பா உள்ள போடுவாங்க. உண்மையாவே ஆர்சிபிக்கு பலமான ஏரியா இந்த ஏரியா மட்டும் தான். இங்க ஹேசல்வுட்டோட கம்பெனி கொடுத்து புவனேஷ்குமார் ஒன்னு சேர்ந்து பவர் பிளேல ரன்னையும் கொடுக்காம விக்கெட்டையும் எடுத்து எதிரணிய பாதாள குழிக்கு தள்ளுறதே இவங்க 2 பேருக்கு ஒரு வேலை. அதாவது இவங்க 2 பேரும் சிறப்பா வீசிட்டா மீதம் இருக்கக்கூடிய பவுலர்கள் தரமா வீசி அணியை கட்டுக்குள்ளார கொண்டு வந்துருவாங்க. ஹேசல்வுட்டோட பவுன்ஸும் புவனேஸ்வர் குமாரோட ஸ்பிங்கும் சேர்ந்தது மிகப்பெரிய ஒரு காம்போ. ஐஸும் ஃபயரும் சேர்ந்த காம்போனா அது இது மட்டும் தான். பேட்டிங் யூனிட்ல இருக்கிற பலம் பலவீனத்தை பார்த்தாச்சு, போலிங் யூனிட்ல இருக்கிற பலம் பலவீனத்தை பார்த்தாச்சு. ரெண்டுத்திலுமே பலம் பலவீனம் பார்க்கும்போது பலம் ஆல்ரெடி விளையாட பிளேயர்களே விளையாடினா பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு பதிலா இன்னொரு பிளேயரா இருக்கும் பொழுது பேக்கப் பிளேயர் அவங்க அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களான்னா கண்டிப்பா டவுட் தான். இப்ப பார்க்க வேண்டியது ஆல்ரவுண்டர். இந்த ஆல்ரவுண்டர்கள்ல குருணல் பாண்டியா பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இவர் 11ஸ்ல கண்டிப்பா இருப்பாரு. இவருக்கு காயம் ஏற்பட்டால் ஒழிய அந்த இடத்துல ஸ்வப்னில் சிங் உள்ள வருவாரு. அதுவும் இல்லாம குருணல் பாண்டியா போன சீசன்ல 15 போட்டிகள் விளையாடி 109 ரன் அடிச்சிருக்காரு பேட்டிங்ல மட்டும். போலிங்ல கிட்டத்தட்ட 46 ஓவர் வீசி 379 ரன்களை விட்டு கொடுத்து 17 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுல ஒரே ஓவர்ல 4 விக்கெட் வேற எடுத்திருக்காரு. இவருடைய பிளேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்ததா ஃபாரின் பிளேயர்ல ஒரு ஆல்ரவுண்டர் எடுக்கணும்ல, ரொமேரியா ஷெப்பர்ட், டிம் டேவிட். இவங்க 2 பேர்ல கண்டிப்பா ஒரு பிளேயர் தான் உள்ள எடுக்க முடியும். இவங்க 2 பேரோட கம்பாரிசன் பார்க்கும்போது இந்த இடத்துல ரொமேரியா ஷெப்பர்ட் அவர்கள் பேட்டிங்ல 70 ரன் அடிச்சிருக்காரு 7 போட்டிகள்ல. அதுல ஒரே போட்டியில 53 ரன் அடிச்சிருக்காரு. போலிங்ல பார்க்கும் பொழுது 8 போட்டிகள் விளையாடி 84 பால போட்டு 151 ரன் விட்டு கொடுத்திருக்காரு. இதுல 6 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. போலிங் ஆவரேஜா 25 வச்சிருக்காரு. இப்போ இவங்க 2 பேரோட கம்பாரிசன் பார்க்கும்போது இந்த T20 வேர்ல்டு கப்ல கூட டிம் டேவிட் அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தல, போன ஐபிஎல்லையும் ஏற்படுத்தல. ஆகையினால கண்டிப்பா ஷெப்பர்ட் தான் இந்த இடத்துல போடுவாங்க. போலிங்காக மட்டுமே போடுவாங்க. இவரு வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்காரு. இந்தியாவுல விளையாடும் பொழுது கூட அற்புதமா பந்து வீசினதுனால பேட்டிங் விளையாடுனதுனால கண்டிப்பா ஆர்சிபி டீம் இவரை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒருவேளை இந்த 2 பேருமே விளையாடணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா சால்ட்ட வெளியே உட்கார வச்சா மட்டும் தான் முடியும். அவர் வெளியே உட்கார வச்சா மட்டும் தான் டிம் டேவிட், இன்னொரு பக்கம் ஷெப்பர்ட், போலர் ஃபாஸ்ட் பவுலர்ல ஒரு ஆளு, அதே மாதிரி ஜேக்கப் பெத்தல், இந்த 4 பேரையும் உள்ள விளையாட வச்சு அழகு பார்க்க முடியும், அணியை பலப்படுத்தவும் முடியும். இம்பாக்ட் பிளேயர் யோசிக்கவே வேணாம், சுரேஷ் சர்மா மட்டும் தான். இவரை அந்த இடத்துல இம்பாக்ட் பிளேயரா வச்சது போன முறை இம்பாக்டை ஏற்படுத்துறதுனால இந்த முறையும் அவரையே இம்பாக்ட் பிளேயரா வைப்பாங்க. ஆர்சிபி டீமோட பலம்னு பாத்தீங்கன்னா அது போலிங் யூனிட் மட்டும் தான். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல விக்கெட்டை எடுத்து டாட் பால போட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனை உருவாக்கி எதிரணியை பாதாள குழிக்கு தள்ளுறது யாரு? ஹேசல்வுட்டும் புவனேஸ்வர் குமாரும். இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரஸ்ட்ரேஷனை உருவாக்குனாதான் சுரேஷ் சர்மா, குருணல் பாண்டியா, ஷெப்பர்ட் இவங்கெல்லாம் தரமா வீச முடியும். அதுவும் இல்லாம எஸ்ஐஎல் மாதிரியான ஒரு பவுலர்கள் அந்த இடத்துல கொஞ்சம் கூட பயம் இல்லாம எப்பேற்பட்ட பேட்ஸ்மேன்கள் உள்ள வந்தாலும் அவங்களுக்கு தான் பிரஷர் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹேசல்வுட் சரி புவனேஸ்வர் குமாரும் சரி பவுன்ஸ்லயும் ஸ்விங்லயும் தரமா வீசி அவங்களை கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஹேசல்வுட் மட்டும் இல்லனா
220க்கு மேல நீங்க டார்கெட்டே செட் பண்ணாலும் ஆர்சிபி அணி அசால்ட்டா அடிச்சு முடிச்சிருவாங்க. சேஸ் பண்ற அணி அந்த அளவுக்கு பவுலிங் தரம் தாழ்ந்ததாக இருக்கும். இந்த இடத்துல புவனேஸ்வர் குமார் இருந்தாலும் அவர் கூட கம்பெனி கொடுக்கிற அளவுக்கு பவர் பிளேல வேற எந்த பவுலருமே கிடையாது. டஃபின்னு சொல்லலாம், ஆனா பவுன்சர் வீச மாட்டாரு. ஏசிலுட் அளவுக்கு செயல்படவும் மாட்டாரு. மொத்தமா சொல்லணும்னா ஏசிலுட் உள்ள இருந்தா கண்டிப்பா இந்த முறை சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏசிலுட் வரலனா பிளே ஆஃப்க்கே போராட வேண்டிய நிலை மட்டும் தான் இருக்கும். சோ அடுத்ததா மும்பை இந்தியன்ஸோட பலம் பலவீனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.